நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் மியூசிக் லவர்ஸாக தான் இருக்கிறாங்க. இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு பாட்டு கேட்குறதுக்கு பிடிக்கும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம மார்க்கெட்டில் போய் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்ஃபோனை நீங்கள் வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை உணரணும்னா அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில லிமிடெட் பிராண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதில் உங்களுக்கு ஒரு சில ஹெட்ஃபோன் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இது நெக்பேண்டு. இந்த நெக்பேண்டில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, இதோட பேக்கப், பேட்டரி பேக்கப், இதுக்கப்புறமா தண்ணியில் முக்கினாலும் எதுவும் ஆகாது சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வச்சு செய்யலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதாவது இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறனோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கவரை பிரிக்கலாம். கவரை பிரிச்சிங்கன்னா இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்திருக்காங்க. கார்ட்போர்ட் பாக்ஸையும் பிரித்து காமிக்கிறேன். இதை பிரிக்கும் போது டாப்பில் உங்களுக்கு நெக் பேண்ட் இருக்குது. நெக் பேண்டை நாஸ்காக வெளியே வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன திங்ஸ் இருக்குன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. சார்ஜிங் கேபிள் உங்களுக்கு ஒரு நார்மல் குவாலிட்டியில் தான் இருக்குது. இதுக்கப்புறமா 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், அதாவது மியூசிக் லவர்ஸ்க்காக ஒரு கார்டு தந்திருக்காங்க. அதில் ஒரு ஹேஷ்டேக் இருக்குது. இந்த ஹேஷ்டேக்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு யூசர் மாடல் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஹெட்ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி 2K கிட்ஸுக்காக கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும். இதோட ஸ்பெக்கை இன்னும் தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். வாட்டர் டெஸ்டிங் எல்லாம் இருக்குது. ஸோ வாட்டர் டெஸ்டிங் பாஸ் ஆனால் மட்டும் நீங்கள் வாங்கினாலும் போதும். ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் வாங்கிக்காதீங்க. லாஸ்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் நான் சொல்கிறேன். என்ன சர்டிஃபிகேஷன் இதுக்கு நாங்கள் கொடுக்குறோங்கிறத. இதோட ஸ்பெக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் CSR QCC 3003 சிப்செட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல விஷயம். அதுக்கப்புறம் 130 mAh லித்தியம் அயன் பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் தரவாக செக் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஃபுல்லி சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா 6 மணி நேரம் 39 நிமிடம் பேக்கப் கொடுத்துச்சு. ஆனால் இதில் 9 மணி நேரம் பேக்கப் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துச்சு. இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு 10 mm டிரைவர் தந்திருக்காங்க. IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது கேரண்டியாக சொல்கிறாங்க, தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாதுங்கிறத நம்ம செக் பண்ணியே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் டெக்னாலஜி சப்போர்ட்டடு, அதாவது கூகுள், சிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. கூகுளோட அசிஸ்டன்ஸ் அப்புறம் சிரி இதில் எல்லாமே நீங்கள் வாய்ஸ் பேஸ்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இந்த நெக் பேண்ட் மூலிமா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்பில்ட் மோட்டார் மெக்கானிசம் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எளிமையாக சொல்கிறேன், உங்கள் ஃபோனில் நீங்கள் வைப்ரேஷன் மோட் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் வரும்போது வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி தான் இது உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். அது வந்து தனித்துவமாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப இந்த நெக் பேண்டில் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது டீப் பேஸ் உணர முடியுமா, கால் கிளாரிட்டி இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாமே எதிர்பார்ப்பீங்க. அப்படி பார்க்கல டீப் பேஸ் உங்களுக்கு தாறுமாறாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. ஷார்ட்டாக சொல்ல போனால் உங்கள் வீட்டில் இப்போ 7.1 சவுண்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதில் கேட்கும்போது பாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு பியூராக உங்களுக்கு கொடுக்குது. அது வேறு லெவலில் இருக்குது. அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ரிச் ஃபீலை கொடுக்குது. அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் பயன்படுத்தியிருக்காங்க. கால் கிளாரிட்டி உங்களுக்கு பக்கா, அதாவது விண்ட் இருக்கக்கூடிய டைமில் பேசும்போதும் கிளியராக கேட்குது. அதே மாதிரி உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஸ்பீடும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது பேரிங்கை பற்றி பேசுகிறேன். ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க. அதான் நெக் பேண்ட் எடுத்ததுக்கப்புறமா பவர் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 செகண்ட் தான் ஆகும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போய் ப்ளூடூத்தோட பவர் ஆன் பண்ணதுமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டிஸ்கவரி ஆகும். ஒரு டேப் பண்ணால் போதும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது கனெக்ட் ஆக முடியுமோ அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய இயர்பட்ஸ் அப்புறம் இயர்ஃபோன் எக்கச்சக்கமான நெக் பேண்ட் ஸ்போர்ட்ஸ் டைப் ஹெட்ஃபோன் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எனக்கு சிறப்பாக தெரியுது. இதில் பெரிய அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. இனி உங்களுக்கு வாட்டர் டெஸ்டிங்கும் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் பாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 20 நிமிஷம் தண்ணிக்குள்ளாடி முக்கி வச்சுக்க போகிறேன். நீங்களே பாருங்கள். இனி வாட்டர் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். டைமை பார்த்துக்கோங்க. 3:25 ஆகுது. இந்த ஹெட்ஃபோன் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. பாருங்க, நான் இந்த ஹெட்ஃபோனை எடுத்து தண்ணிக்குள்ளாடி முக்கிறேன். முக்கியாச்சு. அப்படி இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் போதும். ஏன்னா சப்போஸ் நம்மளை அறியாமல் ஹெட்ஃபோன் கீழே விழுந்தால் கூட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே 20 நிமிஷம்லாம் ஆகாது.
ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ நான் கொடுத்துக்கிறேன். என்ன நடக்குங்கிறத பார்த்துப்போம். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைமை பார்த்துப்போம். 48 ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸ்ட்ராவாக தான் ஆயிருக்கு. இனி தண்ணிக்குள்ளாடி இருந்து எடுத்துடலாம். தண்ணிக்குள்ளாடி இருந்து எடுத்ததுக்கப்புறமா பவர் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். உயிர் இருக்கு, பிளிங்க் ஆகுது. திரும்ப ஆஃப் ஆன மாதிரி இருக்கு. செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. ஆன் ஆகுது. ஆனில் தான் இருக்கு. எல்இடி பிளிங்கிங் ஏன் காமிக்கலைன்னா ஃபோன் கூட கனெக்டில் இருக்குது. அது வேணால் நான் செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா ப்ளூடூத்தோட செட்டிங்ஸ் முன்னாடி போய் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கனெக்டடில் தான் இருக்குது. ஸோ என்னுடைய ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் இதில் பெரிய அளவு இல்லை, நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். ஃபைனலாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் தேவை, என்ன மாதிரி ரிவ்யூ தேவை, என்ன மாதிரி டெக் அப்டேட்ஸ் தேவைங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.